சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி, இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம குடும்ப முறைப்படி குலதெய்வத்திற்கு படையல் போட்டு, சைவ படையல்னா சைவ படையல், அசைவ படையல்னா அசைவ படையல் போட்டு நம்ம வணங்குவோம். உங்கள் குடும்ப முறைப்படி அனைத்து வழிபாடுகளையும் முடித்த பிறகு கட்டாயம் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள். அதுலேயும் குறிப்பாக கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையில் இருப்பவர்கள் கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றும் போது மறுவருடம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது ஒன்று சொந்த வீட்டுக்கான இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, கடன் முக்கால்வாசி கடன் அடைஞ்சிருக்கும். இது போன்ற பல அற்புதமான பலன்களை பெற்று தரக்கூடியது தான் இந்த அதிசக்தி வாய்ந்த தீப வழிபாடு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது குலதெய்வம் கோபமாக இருக்குது, குலதெய்வமே தெரியலை, குலதெய்வம் சாபம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியே அந்த சாபம் கோபம் அனைத்தையும் நீக்கக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 6 தேங்காய் வாங்கிட்டு போய் அந்த குலதெய்வ எல்லையில் உடைச்சி அதில் 11 தேங்காய் மூடிகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி 11 தேங்காய் மூடிகள் வச்சு அந்த ஒரு மூடியை அங்கே உள்ளவங்க யாருக்காவது தானம் கொடுத்துருங்க. அந்த 11 தேங்காய் மூடி வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நெய்க்கு பதிலாக இழுப்பெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இது போல் நம்ம செய்யும்போது குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம் இருந்துச்சுன்னா அது நம்மை விட்டு கண்டிப்பாக விலகும். பொதுவாகவே குலதெய்வ கோவிலில் ஒரு தீபம் ஏற்றினாலே பல அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் குலதெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெயெல்லாம் தானம் கொடுக்கும்போது நமக்கு சனியினால், அதாவது சனி பயிற்சிலாம் நடக்கும். ஒரு சிலருக்கு பாதகமான சூழல் இருக்கும். அவங்களோட அந்த பாதகமான சூழல் குறைவதையும் கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த படத்தில் காட்டியவாறு பெரிய அகல் விளக்கு 2 வாங்கிக்கோங்க. எப்போது ஒரு தீபம் நம்ம ஏற்றக்கூடாது, 2க்கு மேற்பட்ட எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம். நல்ல பெரிய மண் அகல் விளக்கு வாங்கிட்டு போய் அதை வீட்டிலேயே நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை குலதெய்வ எல்லையில் கூட நீங்கள் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு சிகப்பு வண்ண பஞ்சுத்திரி, கடன் அடையணும் அப்படின்னா அதுக்கு சிகப்பு வண்ணம் ரொம்பவே உகந்தது. சிகப்பு வண்ண பஞ்சுத்திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய், இந்த 3ல் எது உங்களுக்கு தோதுவாக இருக்கின்றதோ அந்த எண்ணெய்கள் ஊற்றி அதில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அது குலதெய்வத்தை பாற்றவாறு தீபம் ஏற்றணும். அப்படி அந்த தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தினுள் 5 ரூபாய் நாணயம், இந்த படத்தில் காட்டியவாறு 5 ரூபாய் நாணயம் அதில் போட்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும். இது போன்று நம் தீபம் ஏற்றும் போது கட்டாயம் நமக்கு சொந்த வீடு யோகம் கிடைக்கும். கடன் அடைவதையும் நம்ம கண்கூட நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இது எளிய வழிபாடு தான், எல்லாராலும் செய்யக்கூடிய வழிபாடு தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கை மேலே பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.